ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சிம்பிளான தால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா 2 தடவை அலசிட்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இதோடையே நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நம்ம குக்கர்லேயே பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக உடனே செஞ்சிடலாம். இப்போ இதில் 3லேருந்து 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி பருப்பு நல்லா வெந்து வர வரைய நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 4லேருந்து 5 விசில் வரை வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடைய 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, நீங்கள் மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி புளி கரைசல் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டொமேட்டோ தால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.